ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் டியர்ஸ் மாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்தாச்சு. எழுந்துட்டு எப்போவுமே காலையில் கொஞ்ச நேரம் போய் வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் முழிக்கிறதே இந்த பிளான்ஸோட முகத்தில் தான் நான் முழிப்பேன். அப்போ தான் எனக்கு அன்றைக்கி நாள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும். நான் வந்துட்டு வெத்தலை கொடி, நித்திய கல்யாணி, இன்னும் ஒரு 5-6 இன்டோர் பிளான்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது துளசி. இப்போ தான் சீட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ தான் குட்டியாக அதில் கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சிட்டு வருது. தென் இந்த இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வந்துட்டு இப்போதைக்கு வெளியில் வச்சுருக்கேன். டைம் கிடைக்கும் போது எடுத்து உள்ளே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இந்த மணி பிளான்ட் வந்துட்டு ரொம்ப அழகாக ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆச்சு. போக போக என்னென்னா அதில் ரொம்ப ஒயிட் பூச்சிலாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன், அது போகவே மாட்டேங்குது. அதுக்கப்புறமா சரி வாசல்லாம் தொடச்சி விட்டுடலாம், தொடச்சி விட்டுட்டு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் தொடச்சி விட்டாச்சு. நேற்றே வந்துட்டு நான் நல்லா எல்லாம் ஃபுல்லாக கழுவி விட்டுட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுட்டேன். சரி இன்றைக்கி சும்மா மட்டும் மெதுவாக தொடச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சதுக்கப்புறமா நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு தண்ணி வச்சுட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். க்ளீனாக 2-3 டைம் தண்ணி போட்டுட்டு அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தமாக போனதுக்கப்புறமா மஞ்சள் தடவையாச்சு. மஞ்சளை நல்லா வலிச்சு விட்டதுக்கப்புறமா குங்குமம் வச்சுட்டேன். குங்குமம் வந்துட்டு இதில் வைக்கவே முடியல. ஏன்னா அந்த நிலைவாசலுக்கு அந்த முன்னாடியே வந்துட்டு கொஞ்சம் லைன்ஸாக வர்றதுனால மேடு பள்ளமாக இருக்குது. ஸோ மஞ்சள் குங்குமம் வச்சா கூட வந்துட்டு அது கீழே விழுதே தவிர நல்லா அச்சா நிற்க மாட்டேங்குது. அப்புறமா குங்குமம் ஒரு வழியாக வச்சாச்சு. தென் கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். கோலம் வந்துட்டு நிலைவாசலுக்கு போடும்போது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா நிலைவாசல் போடுற கோலம், தென் முன்னாடி மெயின் கோலம், இது ரெண்டுத்தையுமே வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். கோலம் ரொம்ப பெருசாலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ஈஸியான கோலம் தான். இது வேணால் நீங்கள் கூட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியும் கூட. நான் கோலம் போடும்போது ரொம்ப காற்றடிச்சிட்டே இருந்தது. கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருந்தது. கோலமாவெல்லாம் ஒரு மாதிரி கீழே கொட்டுற மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு கோலம் போட்டு முடிச்சிடலாம். சரி வெள்ளிக்கிழமை அந்தமா கோலம் போடலாம், நல்லா இருக்காதுன்னு சொல்லி கோலம் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து உள்ள க்ளீனிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீடெல்லாம் ஒதுங்க வச்சுட்டு வீட்டெல்லாம் நீட்டாக கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா மாப் போட்டாச்சு. குழந்தைங்க இருக்க வீட்டில் பெரிய வேலை என்னென்னா எல்லாத்தையும் இழுத்து அங்கொன்று இங்கொன்றுமா போட்டுருவாங்க. ஒதுங்கி வைக்கிறது தான் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் செய்ய வேண்டிய பெரிய வேலையே. அதை செய்கிறது தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். தென் அதுக்கப்புறமா சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாமிக்கு பூ வச்சுட்டு விளக்குக்கெல்லாம் திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு தீபம் ஏற்றியாச்சு. தீபம் ஏற்றினதுக்கப்புறமா சாமிக்கு ஆரத்தி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தியும் காட்டி நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. தென் அடுத்தடுத்த வேலை இருக்குது. இதுக்கு மேலே தான் வேலையை ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நான் சமைக்க ஆரம்பிச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வானலை வச்சுக்கிறோம் அடுப்பில். இன்றைக்கி நான் ரவை உப்புமா தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி இப்போவா டைம் ரொம்ப லேட் ஆன மாதிரி தெரியுது. ஸோ அதனால் சரி ஈஸியாக ரவை உப்புமா பண்ணிடலாம், அதுக்கு வந்துட்டு கூடவே தேங்காய் சட்னி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவையை வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். 1 டம்ளர் ரவையை நல்லா போட்டு வானலில் வறுத்துக்கலாம். இது வறுக்காத ரவை தான் நான் எடுத்திருக்கேன். வறுக்காத ரவைன்றதுனால நான் நல்லாவே வறுத்துக்கிட்டேன். நீங்கள் வறுத்த ரவையவே எடுத்திருந்தாலும் கூட ஒரு நிமிஷமாவது வறுத்துக்கோங்க, அப்போ தான் அது நல்லா உதிரி உதிரியாக வரும். தென் வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணணும். வெங்காயம் கொஞ்சம் உப்புமாவுக்கு நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். வெங்காயம் கட் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி கொஞ்சம் தட்டி போடுங்க. நான் எப்போவுமே உப்புமாவில் வந்துட்டு இஞ்சி தட்டி போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது டேஸ்ட் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் செய்யும் போது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பில் வானல் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா உப்புமா நல்லா உதிரி உதிரியாக வரும். ஸோ எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, சீரகம், கடலைப்பருப்பு இது 4த்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கருவேப்பிலை, வரமிளகாய் இதையும் போட்டுட்டு அது நல்லா ஒரு ஸ்மெல் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம்.
அந்த தட்டி வச்சு பார்த்தீங்களா, அந்த இஞ்சி கொஞ்சம் போட்டுட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வந்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் அந்த பக்கம் வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு இங்கே கொஞ்சம் கவனிக்காமல் விட்டதுனால வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அது கூடயே கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் ரவைக்கு 3 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஆனால் 1 டம்ளர் ரவைக்கு 2 1/2 டம்ளர் தான் ஊற்றணும். நான் 3 1/4 ஊற்றிருக்கேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கூச்சாப்பில் மாதிரி ரவை எடுத்தேன். அது இல்லாமல் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் கொல கொலன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் அவங்களுக்கும் கொஞ்சம் பிடிக்கும். அதனால் வந்துட்டு 3 1/4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுவே பெரியவங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம 2 1/2 டம்ளர் எடுத்தாவே நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ வந்துட்டு ரவைக்கு வந்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதை வந்துட்டு நம்ம கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா சைட்லேயே வந்துட்டு கத்திரிக்காய் தொக்குக்கு வெங்காயம் அறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படி கிண்டிகிட்டே இருந்தால் தான் ரவை கட்டி பிடிக்காது. கொஞ்சம் கை விட்டுட்டாலும் கட்டி பிடிச்சிக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே ரவையை பிளேட் போட்டு மூடிடலாம். சிம்மில் வச்சிடலாம். இப்போது கத்திரிக்காய் தொக்குக்கு தக்காளியும் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரைடேன்றதுனால கொஞ்சம் வேலை ரொம்பவே அதிகமாக இருந்தது. அதனால் என்னால் ஈஸியாக என்ன செய்ய முடியுமோ அதை தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். இந்த பக்கம் நமக்கு உப்புமா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் உப்புமாவை நல்லா வந்துட்டு கிண்டி விட்டுக்கலாம். நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்ததுனால அது கொஞ்சம் கொல கொலன்னு நல்லா சாஃப்டாக தான் வந்துருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி கரெக்டாக 2 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம். இது கூட வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டோன்னா அது நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே நெய் போடுறது வந்துட்டு பசங்களுக்கு நல்லது அப்படின்றதுனால எப்பயுமே நெய் போடுவேன். அதுக்கப்புறமா கத்திரிக்காய் தொக்குக்கு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இது 3மே நான் போட்டுட்டேன். பட் வீடியோவில் காட்டலை. அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பசங்க இன்னும் தூங்கிட்டே இருக்காங்க. எனக்கு அவங்கள எழுப்புறது தான் பெரிய வேலையே. எழும்பவே மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. சைட் பை சைடாக வந்துட்டு நம்ம தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு நல்லா. அப்போ தக்காளி போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டதுக்கப்புறமா கத்திரிக்காய் வந்துட்டு நான் எப்போவுமே முன்கூட்டியே கட் பண்ணி வைக்க மாட்டேன். கரெக்டாக அந்த தக்காளி வதங்கின அந்த ஸ்டேஜில் அப்போ தான் நான் கட் பண்ணுவேன். எந்த ஒரு காயுமே நான் வந்துட்டு அப்போ சடனாக தான் கட் பண்ணி போடுவேனே தவிர முன்னாடியே கட் பண்ணி வச்சுருக்க மாட்டேன். பக்கத்துலேயே வந்துட்டு தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு இதெல்லாம் போட்டு சட்னிக்கு வந்து அரைச்சி எடுத்தாச்சு. அதே மாதிரி கத்திரிக்காயும் அப்போவே கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி கொதிக்க வச்சதுக்கப்புறமா கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்றதுக்கே மதியம் ஆயிடுச்சு. மதியமே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட்டுட்டேன். சாதம், கத்திரிக்காய் தொக்கு, பீட்ரூட் முறுக்கு. கத்திரிக்காய் தொக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.